காஃபி குடிச்சிட்டு சுண்டைக்காய் போட்டு கருவாடு போட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். கடாயை காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தக்காளியும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுண்டைக்காய் இருக்குல்ல, பச்சை சுண்டைக்காய், அதை நல்லா தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்துகிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம்ல அதில் போட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் உப்பு மிளகாத்தூள் இதுக்கு தேவையான அளவு அதையும் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் வெந்த பிறகு அப்புறம் சுடு தண்ணியில் ஊற வச்ச கருவாடு இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டு அந்த கொதிக்கிற குழம்புல இந்த கருவாடை போட்டு அப்படியே தொக்காய் இறக்கினா சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் கருவாடு, நெத்திலி கருவாடு தொக்கு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.